குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் நிப்ளர் குடுக்கலாமா? அப்படின்றது நெறைய பேரண்ட்ஸோட டவுட்டா இருக்கு. 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா உங்க குழந்தைக்கு வந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது, சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நீங்க நிப்ளர்ல தான் குடுக்க முடியும். உதாரணத்துக்கு போமோகிரானேட், ஆரஞ்சு, வாட்டர்மெலன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மசிச்சு கூழ் மாதிரி அடிக்க முடியாது. ஸோ அந்த மாரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்க நிப்ளர்ல தான் குடுக்குற மாரி வரும். ஸோ நிப்ளர் யூஸ் பண்ணலாமான்னே ஃபர்ஸ்ட் நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆனா வந்து அத கரெக்ட்டான முறையில யூஸ் பண்ணணும். ஃப்ரூட் நிப்ளர் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஓரோ மோட்டார் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ செல்ஃப் ஃபீடிங் வந்து அது ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இந்த டீத்திங் பெயின் இருக்கும். இந்த ஃப்ரூட் நிப்ளர் வந்து அவங்க கடிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த பெயின் கூட அவங்களுக்கு கொஞ்சம் குறையும். அப்போ ஃப்ரூட்ஸ்லாம் நீங்க கொடுத்துட்டு அவங்க ரொம்ப நேரம் அதை கடிச்சிட்டே இருக்காங்கன்னா அதோட அந்த ஃப்ரக்டோஸ்ன்ற அந்த சுகர்னால குழந்தைங்களுக்கு கம்முல வந்து இஷ்யூஸ் வரலாம். பல்ல முளைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டென்டல் கேரிஸ் வர்றதுக்கு அது ஒரு ரிஸ்கா இருக்கும். அதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஃபுட்டையுமே ஃப்ரூட் நிப்ளர் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது டிபெண்டன்ஸ் வந்து டெவலப் ஆகும். தென் குழந்தை வந்து ரொம்ப கடிச்சு கடிச்சு சாப்பிட்றாங்கன்னும் போது சில சமயம் அந்த ஃப்ரூட் நிப்ளர் வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான்ல தான் இருக்கு இல்லையா, அதை வந்து கடிச்சு வந்து அதை பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி உடைச்சி வாய்க்குள்ள போய் சோக்கிங் ஆகிறதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு. ஸோ ஃப்ரூட் நிப்ளர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதையே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. ஸோ ஒரு வேளை கொஞ்சமா நீங்க ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஃபுட் அதில் கொடுக்க கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லா தரவா வாஷ் பண்ணணும். பிளஸ் ஏதோ டேமேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா ஃப்ரூட் நிப்ளர் தாராளமா உங்க குழந்தைக்கு கொடுக்கலாம்.